ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் பிளிங்கர் மான்வோவோட எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்டு மாதிரி எல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை லைக் பண்ண பார்க்குறவங்களா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பயங்கரமான கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நீங்கள் அதை பார்க்கலாம், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஓகே, ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பிளிங்க்ன்ற ஸ்கில்லை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பிளிங்க்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ் ஃபார்வர்ட் தான். ஸோ அதாவது சீக்கிரமாக அந்த ஃப்ளாஷ் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான். ஸோ ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இருக்க பாடி வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் லீக்கேஜ் சிண்ட்ரோம் இருக்க ஒரு பாடி. அதாவது மானாவே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பாடி, அதாவது இந்த பிஎக்யூசியோட பாடியில் மானான்ற ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க இருக்கிறது ஒரே ஒரு ஹோப் மட்டும் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரே ஒரு ஸ்பெல்லு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிங்க்கு. ஸோ அந்த பிளிங்கை மட்டும் தான் அவனால் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது ஓகே தப்பு இல்லை, நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு நீங்கள் நான் வந்து பிளிங்க் யூஸ் பண்ணணும் தானே சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அது பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட வந்துடுறானுங்க. கிட்ட வந்தானே ஐயோ இவனுங்க இங்கே வர வந்துட்டானுங்களா, இப்போதைக்கு எனக்கு டைமே இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்காக இறங்கி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்துட்டானுங்க, டேய் அவன் அங்கே தான் ஓடுறான், சீக்கிரமாக பிடிங்கிறான்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ அவனை வந்து எஸ்கேப் பண்ணவே விடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே இருக்க காண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக ஒரு கேமுக்குள்ளே தானே இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவருமே எபிசோடாக தான் ரன் ஆகும். நம்ம எப்படி ஸ்டோரி எபிசோடாக பார்க்குறோமோ ஸோ அதே மாதிரி எபிசோடாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ இவனுக்கு வந்து ஒரு சில மெமரிஸ் படி இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இது நடக்க போகுதுன்றது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மெமரிஸ் படி கரெக்டாக சேவ் ஆகும். ஸோ அந்த படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயத்தையுமே கெஸ் பண்ணியிருப்பான். அதாவது இந்த மாதிரி அந்த பேண்டேஜ் வந்து அவனை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ ஓடும் போது ட்விட்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் படி லைக் பிளிங்கை யூஸ் பண்ணி பர்சிவர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவான். ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட பர்சிவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறானுங்க. அவனுக்கு என்னோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பானுங்க. இப்போதைக்கு நான் இங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சு போகணுன்னா பிளிங்க் யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போதைக்கு நான் காம் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் லைக் இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து பிளிங்க் யூஸ் பண்ண போகிறான். லாஸ்ட் லைஃப்பில் அவன் நிறைய யூஸ் பண்ணிக்கான், அவன் மாஸ்டே பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவனோட டைமிங்கு, மசில் மெமரி, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஓடிட்டு இருக்கும்போது டேய் நில்றான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து கத்திகிட்டே வரானுங்க. ஓகே என்ன கிட்டத்தட்ட பிடிச்சிட்டானுங்க. பிளிங்கோட மெயின் அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூசர் வந்து அந்த டிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கதை. ஸோ கொலைடாகி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆப்ஜெக்ட் கூட முட்டி இறந்து போயிடுவானுங்க. ஸோ ஆனால் அவங்க எல்லாரையும் நான் இன்றைக்கி நரகத்துக்கு தான் அனுப்புகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிளிங்க் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் யூஸ் பண்ண பிளிங்கை பார்த்துட்டு அவனுங்களாலே நம்பவும் இல்லை. நம்ம ஹீரோ வந்து நான் வந்து கடைசியாக பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஸோ என்ன தாண்டா இது பிளிங்க்கு, இவன் வந்து ஒரு மேஜான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து டேய் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அவன் ஒரு பிளிங்கை தானே யூஸ் பண்ணுறான், அவன் கண்டிப்பாக 2 செகண்டுக்கு பேரலைஸ் ஆவான். ஸோ இது நம்மளுக்கு தான் பாசிட்டிவ், சீக்கிரமாக வாங்க, அவன் வந்து ஓடிட்டு இருக்கான் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஓடிட்டு இருக்கான். அவன் 2 செகண்டுக்கு இதுவாகணும் இல்லையா, அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா இந்த இடத்துல டெரைன், அதாவது இந்த மேடு பள்ளம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு அன்ஈவனான ஒரு அட்வான்டேஜாக இருக்காமா. அதாவது ஒரு சில இடத்துல அவனுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் நான் வந்து வேறு வழி இல்லை, இதை முடிச்சா தான் நான் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ரியாலிட்டியாக சொல்ல போனால் 99% ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் யூஸில் வச்சு இந்த ஃபர்ஸ்ட்டு ட்விட்டரிலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியல. அதாவது இப்போ நம்ம ஹீரோ இருக்காலே அந்த ஸ்டேஜ் பாஸ் பண்ண அந்த 1% வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிங்க் டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்டினியூஸ் பிளிங்கிங் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்களாம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 10 வருஷத்தில் யூஸ் பண்ணியிருக்கதான் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த டெரைனில் இந்த பிளிங்க் வந்து யூஸ் பண்ணுறான், இவன் ரொம்ப பயங்கரமான ஆள் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஓகே இவனுங்க வந்து இப்போ மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். ஏன்னா அவங்களால ஓடி பிடிக்க முடியலன்னும் போது மேஜிக் யூஸ் பண்ணுற மேஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்விட்டரோட செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளிங்கை யூஸ் பண்ணி மேஜிக் ஆரோஸையும் பார்த்தீங்கன்னா டாச் பண்ணலாமா. இப்போ இந்த மேஜிக் ஆரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ தான் டார்கெட் பண்ணி வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போது இதை நான் டாச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு கேம்னா நார்மலாக நான் உட்காந்து மானிட்டரில் பின்னாடி நடக்குதுன்னு பார்ப்பேன். பட் ஆனால் இப்போதைக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. பட் நான் இப்போதைக்கு டாச் பண்ண பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் லீக்கேஜ் சிண்ட்ரோமோட டெரிவேட்டிவ் ஸ்கில்ஸாக 6th சென்ஸும் காக்னேட்டிவ் ஆக்சலேஷன் சொல்லிட்டு 2 ஸ்கில் வந்து அன்லாக் ஆகுது. ஸோ இது வந்து எப்படின்னா அவனால் ஈஸியாக வந்து அட்டாக்கை டாச் பண்ண முடியும். ஈவன் வித்தவுட் அவன் வந்து திரும்பி பார்க்காமலே எந்த பக்கத்துலேருந்து அந்த அட்டாக் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவனால் டாச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிளிங்க் யூஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ஸில், அதாவது ரொம்ப க்ளோஸில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறான். ஸோ பரவாயில்ல
இப்போட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ட்விட்டரோட பார்ட் 3 இந்த கேனியனை வந்து பிளிங்க் யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணுவான். அதாவது ஒரு பெரிய மலையோட எட்ஜே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மலை இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணுறதுன்றது ஒரு சூசைடல் மிஷன் மாதிரி. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து இப்போதைக்கு என்னடா பண்ணுறது, இந்த இடத்துல நான் வந்து இப்படி மாட்டிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் இந்த இடத்த நான் தாண்டிட்டுனா ஒரு சில மேஜர்ஸ் குரூப் வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க, அதோட அந்த ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும், அதாவது என்னை ரெஸ்கியூ பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மெமரி படி வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனை நான் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னோட பிளிங்க் ஸ்பெல்லை கேன்சல் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் இந்த பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்து இது அக்வர் ஆகும், நான் இந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் என்னோட கதை இந்த இடத்துல முடிஞ்சும் நான் இங்கே இறந்து போயிடுவேன். ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 20 ஃப்ளோட்டிங் பவுல்டர்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறான், அதாவது 20 ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ் வந்துருக்காமா. இது எல்லாத்துமேலேயும் அவன் பிளிங்க் யூஸ் பண்ணி தப்பிச்சு தான் போகணும். ஸோ இது சொல்கிறத விட செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இப்போதைக்கு நான் என்ன தான் பண்ணுறது, இந்த இடத்துல நான் இப்படியா சாகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடியே வந்து வந்துடுறானுங்க, டே அவன் இங்கே தாண்டா இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவனுக்கும் அந்த அவங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 மீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குறவங்க அந்த மேஜர்ஸ் ஓகேங்களா. ஸோ அவன்கிட்ட போனால் நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடலான்னு நம்ம சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த இப்போ நம்ம ஹீரோக்கும் அவங்களுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பிளிங்கை யூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்து கூல் டவுன் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பாக என்னால் இந்த இடத்துல தப்பிக்க முடியாது. லைக் இந்த இடத்துல என்னோடய சர்வைவலுக்கு மோஸ்ட் லைக்லி மெத்தடாக இருக்கிறது இவனுங்க எல்லாரையும் கொள்வது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அது என்னன்னா இந்த இடத்துல பிளிங்கை யூஸ் பண்ணி அவனால் கிராஸ் பண்ண முடியாது. இவனுங்க 2 பேருக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டராக இருந்தாலும் லைக் நீங்கள் க்ளீனாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பிளிங்கை யூஸ் பண்ணோன்னா 9 to 10 செகண்ட்ஸ் 10 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி அவன் 10 பிளிங்க் யூஸ் பண்ணணும். 10 பிளிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் டைம் டிலே ஆகும். ஸோ 30 செகண்ட் கூல் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அசால்ட்டாக முடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி அவனுங்களுக்குள்ள மேஜர்ஸ் இருக்கானுங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது தான் சரி ஓகே நம்ம எதுக்கு பேக் வாங்குறோம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவனுங்களை வந்து கொண்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணுறான். ஸோ இப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோ வந்து கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பான். பட் இப்போ வந்து சீரியஸாக கேமுக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ அவன் தான் வந்து மெயின் கேரக்டரே, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின் கேரக்டராக தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அவனோட இப்போ சப்போஸ் அவன் வந்து அவனுக்கு எல்லாரையும் சண்டை போட போகிறான்னா அவனோட ஃபஸ்ட்டு ஃபைட்டுமே இதுதான் ரியல் காம்பேட்டில். அவனோட ரியல் லைஃப்பில் அவன் எந்த ஃபைட்டும் பண்ணதில்லை இல்லையா. ஸோ கேமில் மட்டும் தான் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல யாராவது கொன்னாலும் அதான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபஸ்ட்டு கில்லாகவும் மர்டராகவும் வந்து என்ன இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து எதனா ஹெசிடேட் பண்ணுறானா இல்லை அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கான்றதை நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நம்மளோட அந்த சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பயங்கரமான கண்டென்ட்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நம்ம வந்து ஆல்ரவுண்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேம் சேனலுமே இருக்குது நம்ம இல்லை, அனிமே கேமு. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்வா சேனல், மாங்கா சேனல். ஸோ வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அனிமே சேனல். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறது தான் என்னோட பிளான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதில் உங்களோட சப்போர்ட் வந்து காட்டுங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.